பூண்டு பொடி செஞ்சு வச்சுருக்காங்க. அதை இந்த கருப்பட்டியோடு போட்டு கலக்கி வச்சுக்கலாங்க. கலக்கி எடுத்து மிட்டாய் மாதிரி வச்சுட்டாங்க. நம்ம எப்பப்போ இன்டைஜஷன் ப்ராப்ளம் வருதோ அப்போல்லாம் இந்த பூண்டு சாப்பிட்லாம். இல்லை ரெகுலராகவே சாப்பிட்டாலும் நல்லது தாங்க. நல்லா உடச்சிட்டு கலரிக்கலாங்க. இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க. இது உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் பிடிச்சிக்கலாங்க. உருண்டை வேணாலும் பிடிச்சிக்கலாம், ஸ்கொயர் டைப் வேணாலும் செஞ்சுக்கலாம். இது சாப்பிட்றதுனால பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பையில் வர புற்றுநோய், மார்பக புற்றுநோய் எல்லாம் வராதுங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா கொடுக்கும். அதுக்காக டெய்லி ஒன்று எப்படியாவது சாப்பிட்றணும். சும்மா மிட்டாய் மாதிரி தாங்க. நெய் விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கலாங்க. நெய் வேணான்னாலும் விட்டுடலாம். நல்லெண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றி செஞ்சுக்கலாம். இது ரொம்ப வாசமாக நல்லா இருக்குங்க.